Hi guys. ஹாய் வணக்கம். இது உங்கள் கிரேசி பேர் சேனலில் நாங்கள் கௌஷியும் வேலாவும். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு பட்டிக்குலோவில் நிற்கிறோம். ஸோ பட்டிக்குலோ மட்டக்களப்பில் வந்து நாங்கள் வந்து அமாயா பீச் பாசிக்குடா அங்கே தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். பட்டிக்குலோ அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் நிற்கிறது பாசிக்குடா. பட்டிக்குலோ வேறு பாசிக்குடா வேறு தானே அப்படின்னு தான் நம்புகிறேன். பட் எனக்கு வந்து பாசிக்குடா அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து பீச் தான் ஞாபகம் வரும். ஸோ எனக்கு பட்டிக்குலோ ஒன்று தான், பாசிக்குடா ஒன்று தான். பட் இங்கே இருந்து கிட்டத்தட்ட 40 minutes என்னமா ஏதோ சொன்னாங்க. எனிவேஸ் நான் அந்த விளக்கத்தையெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். பிகாஸ் வேலா வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக பட்டிக்குலோ வரேன். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒருக்கா வந்திருக்கேன். சின்ன பிள்ளைனா ரொம்ப சின்ன பிள்ளைல, லைட்டாக ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வந்திருக்கேன். ஸோ இது எனக்கு செகண்ட் டைம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளுக்கு போயிடலாமா? எஸ், உள்ளுக்கு போயிடுவோம். யா, செம்ம டயர்டில் திக்குது. மார்னிங் 3 மணிக்கு வெளிக்கிட்டு நாங்கள் வந்து ட்ரைவ் பண்ணி வந்ததால் கொஞ்சம் ஏர்லியாகவே வந்தாச்சு. 11:30க்கே உள்ளுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து இன்னும் ரூம் ரெடி ஆகலை. ஸோ அதனால் நாங்கள் போயிட்டு சாப்பிட போகிறோம். பசிக்குது. அண்ட் இதான் வந்து லொபி ஏரியா. ஸோ நாங்கள் பே பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் உள்ளுக்கு போவோமா கௌஷி? எஸ், இந்த ஹோட்டல் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ப்ரைஸுக்கு செம்ம ஒரு லாபமான ஹோட்டல். பட் நாங்கள் ரூம் எல்லாமே உங்களுக்கு காட்டுவோம். ஸோ அதுக்கு முன்னுக்கு நாங்கள் உள்ளுக்கு போயிட்டு சில பல ஐட்டங்களை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ரூமையும் காட்டுறோம். ஓகே? எஸ். ஸோ நாங்கள் அப்படியே இங்கால வந்தோம் அப்படின்னு சொன்னால், இங்காலையும் ஒரு லொபி ஏரியாமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உட்காரதுக்கு ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. நாங்கள் இப்போ உள்ளுக்க வந்துட்டோம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது பீச். அண்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து ஃபாரினர்ஸ் தான் இருக்காங்க. எங்களை தவிர நார்மலாக இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து ஃபாரினர்ஸ் தான் கூட. யா, இவங்க சொன்னாங்க கொஞ்சம் சீசன் ஸ்டார்ட் ஆகிட்டு பட் ஃபாரினர்ஸ் தான் கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி நாங்கள் சண்டே வந்திருக்கோம். அண்ட் வந்து ஸ்விம்மிங் பூல் எல்லாம் கவனம் வெளியே போய் எங்கள் மேலே அங்கால வந்து ஸ்விம்மிங் பூல் பெருசாக இருக்குது. நாங்கள் அதெல்லாம் உங்களுக்கு காட்டுவோம். இப்போ போய் ஃபஸ்ட்டாக சாப்பிட்ருவோம். அண்ட் நீங்கள் பாருங்க கௌஷி, இந்த பீச் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால தான் கொஞ்சம் ஃபேமஸோ தெரியலை. நாங்கள் பாருங்க எப்படி இருக்குண்டு. உங்களுக்கு உங்களுக்கு தெரியாது இல்லை, பாசிக்குடா பீச் வந்து ஸ்ரீலங்காலேயும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு பீச். அண்ட் வந்து அது வந்து நான் முந்தி வந்து இங்கே நீந்தியெல்லாம் இருக்கேன். ஸோ அப்போ வந்து அந்த அலையெல்லாம் பெருசாக இருக்காதுன்ற மாதிரி இருக்கும். சரி, நானே குழப்பி சொல்கிறேனோ தெரியா, பட் கரெக்டாக தான் சொல்லுவேன். அண்ட் வந்து நிறைய பேர் பட்டிக்குலோவில் இருக்காக்கள் வந்து எங்களுக்கு வந்து சொல்லியிருந்தீங்க, வாங்க இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஆஃப்டர் லாங் டைம் நிறைய நாள் வெயிட் பண்ணியிருந்து இப்போ வந்திருக்கோம். ஸோ போயிடலாமா? எஸ், போயிடுவோம். பார்த்தீங்களா, நல்லா இருக்குது. நாங்கள் வந்து மினக்கிடாமல் சாப்பிட போவோமா? ஸோ கௌஷி, இப்போ என்ன எடுக்க போகிறீங்க? அதான் பார்த்துட்ருக்கேன். இங்கே ஸ்ரீலங்கன் மெனுவும் இருக்குது, அதுக்கப்புறம் பீட்சா, பாஸ்தா அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ வேலாக்கு என்ன மாதிரி வேணுமென்னு தெரியலையே. எனக்கு வந்து ரைஸ் அண்ட் கறி இருக்கா? அது வந்து ஸ்ரீலங்கன் பிரியாணி மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். இதில் ஒரு கபர்ட் இருக்குது. அண்ட் எங்களோட லக்கேஜஸ் இங்கே வச்சுட்டோம். நாங்கள் வந்து பெருசாக லக்கேஜஸுக்குள்ள ஒன்றும் இருக்காது. பட் 2 லக்கேஜ் கௌஷிக்கு ஒன்று, எனக்கு ஒன்று கொண்டு வருவோம். ஸோ எனக்கு இந்த லக்கேஜை பார்த்தோன்னு ஒன்று ஞாபகம் வருது. நாங்கள் இந்தியாவில் போய் வாங்கியிருந்தோம். எங்கே வாங்கினாங்க? லைஃப் ஸ்டைலில் வாங்கினாங்க. வாங்கிட்டு வந்து ரூமுக்கு கொண்டு போனப்பல தான் தெரிஞ்சது அது ஃபுல்லி டேமேஜ். கௌஷி செம ஸ்ட்ரெஸ் ஆகிட்டா. பட் நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடியதாக இருந்துச்சு. எஸ், சேஞ்ச் பண்ணி பிங்க் கலர்ல எடுத்ததால ஒவ்வொரு ட்ரிப்புக்கும் நான் அதை தூக்கிட்டு வரேன். பிங்க் கலர் இருந்ததால நான் வந்து கௌஷிட்டே கொடுத்துட்டு நீங்களே பாவீங்க. நீங்க பிங்க் போல பாவிக்க மாட்டீங்க. நீங்க ஷர்ட்லயே நிறைய பிங்க் இருக்கு. எஸ், இதுவும் கொஞ்சம் பிங்கி போயா தான் இருக்கு. நான் வந்து பிரைஸ் சொல்லிடுவோமா? ஸோ நான் வந்து பாசிக்குடா இருக்கிற ஹோட்டல்ஸ்ல பார்க்கும்போது அமாயா கொஞ்சம் ஃபேமஸா இருந்துச்சு. அந்த ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட கால் பண்ணி கேட்கும்போது 53,000 சொன்னாங்க. இப்போ இந்த கௌஷி வந்து booking.comல செக் பண்ணும்போது அந்த பிரைஸ் வந்து கிட்டத்தட்ட 31,000 இன்க்ளூடிங் வெட் அண்ட் டாக்ஸ் இருந்துச்சு. அப்ப உண்மையாவே நல்ல ஆஃபரா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 20,000 டிஃபரண்ட் கால் பண்ணி புக் பண்றதுக்கும் booking.comல புக் பண்றதுக்கும். எஸ், அப்படிதான் இருக்கு. ஸோ நீங்க வந்து booking.comலயும் செக் பண்ணுங்க, நேரா கால் பண்ணியும் செக் பண்ணுங்க. எது சீப்பா இருக்கோ அதை புக் பண்ணுங்க. எஸ், அதுல புக் பண்ணுங்க. ஓகே, இப்போ மேட்ருக்கு வந்துடலாம். நாங்கள் ரூமை பார்த்துடலாம். ஸோ ரூம் ரொம்பவே பெருசாக இருக்குது. எங்களுக்கு வந்து உண்மையாக வந்து அப்பர் ஃப்ளோர்ஸ் தான் விருப்பம். பட் இன்றைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் தான் கிடைச்சிச்சு. கிரவுண்ட் ஃப்ளோர் பிடிக்கவே பிடிக்காது கௌஷிக்கு. எஸ், ஏன்னு சொன்னால் எனக்கு அந்த புல் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது என்னென்னா ஏதாவது பாம்பு பூச்சி எல்லாம் வந்துருமன்ற ஒரு பயம். ஸோ அப்பர் ஃப்ளோரில் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ டோன்ட் நோ. சரி, ஓகே. ரூம் நல்லா இருக்குல்ல? எஸ், ரூம் ரொம்பவே பெருசாக நல்லா இருக்குது. சிம்பிளாக இருக்குது. ரொம்ப நிறைய ஒர்க் எல்லாம் இருக்கிற ரூம் கிடையாது. ரொம்பவே சிம்பிளான ரூம். இதுல வந்து டபுள் பெட் இருக்கு. அண்ட் வந்து அங்கால ஒரு சோஃபா செட் கொடுத்துருக்காங்க. அது கூட ரொம்பவே சிம்பிளா தான் கொடுத்துருக்காங்க. நான் நினைக்கிறேன் அது கன்வெர்ட் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு பெட்டா இருக்கும். இது கிட்டத்தட்ட கன்வெர்ட் பண்ணக்கூடிய பெட். பட் கொஞ்சம் பதிவா இருக்கு. அதான் ஒரு ரோபேக் மாதிரி தெரியுது. அது ஒரு எக்ஸ்ட்ரா பெட் மாதிரி யூஸ் பண்ணலாம். கௌஷி, பின்னுக்கு பாத்தீங்களா? எஸ், எனக்கு இந்த ரூம்ல ரொம்ப பிடிச்சது பாத்ரூம் தான். ரொம்பவே நல்லா இருக்கு. வாங்க, ரொம்ப பெருசா இருக்கு. ஸோ பாத்ரூம்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 2 சிங்க் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத் டப் இருக்கு.
அண்ட் வந்து இதில் 2 சிங்க் இருக்கா, ஹேர் ட்ரையர் வச்சுருக்காங்களா, அண்ட் இந்த பக்கம் வந்து உங்களுக்கு டாய்லெட் ஏரியா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து வடிவாகவே பார்ட்டிஷன் பண்ணி இங்கால குளிக்கிறதுக்குரிய ஏரியா வச்சுருக்காங்க. அண்ட் இன்னொரு ப்ளஸ் என்னன்னு சொன்னால் இங்கால பாத் டப்பும் வச்சுருக்காங்க. நிறைய இடத்துல வந்து ஒன்று பாத் டப்புக்கு மேலே ஷவர் இருக்கும், இல்லாட்டி வந்து இந்த ஷவர் ஏரியா இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். பாத் டப் இருந்ததுன்னு சொன்னால் இவங்க 2யுமே வச்சுருக்காங்க. இட்ஸ் குட். அண்ட் வந்து ஓ மை காட், இப்போ எல்லாருமே ரொம்ப புத்திசாலியாகி இந்த மாதிரி பாட்டில்ஸில் வைக்கிறாங்க. ஸோ எனக்கு அது பிடிக்காது. பட் எனிவேஸ் ஓகே, நாங்க வந்து வியூவை கொண்டே காட்டிடுவோம், அப்படியே நீங்க போங்க. ஓகே, எஸ், நாங்க வியூவை காட்டிடுவோம். வியூக்கு போறதுக்கே வந்து நிறைய தூரம் நடக்க வேண்டியது பிகாஸ் பெரிய ரூமா இருக்கு. எஸ், பெரிய ரூமா இருக்கு. டிவி வந்து இங்கால பாத்தீங்களா, இங்கால இருக்கு. ஓகே ஓகே, டிவி இருக்கு. அண்ட் இதுலயும் ஒரு சேர் வச்சிருக்காங்க, அதுல கண்ணாடி வச்சிருக்காங்க. சோ நீங்க இதுல பாத்தீங்க கௌஷி, எனக்கு இப்பதான் விளங்குச்சு இது ஏன் ஃபேமஸ். இது வந்து குடா, பாசி குடா. அதாவது இந்த பீச் நீங்க வந்து ட்ரோன் ஷாட் எடுத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள அப்படியே தண்ணி வந்திருக்கும். 3 பக்கம் இருக்கும், ஒரு பக்கம் இருக்காது, அந்த மாதிரி. தீவு குடா அந்த மாதிரி. ஓ மை காட், சோஷியல் எல்லாம் படிச்சதெல்லாம் ஞாபகம் எனக்கு. இப்ப இது வந்து எப்படி துறந்தீங்கன்னா ஏசி நின்றுமன்னு சொன்னாங்க. கௌஷிங்க அதை வாங்க. ஓகே, இப்படி இதை ஓப்பன் பண்ணி நீங்க வெளியே வந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு சீட்டிங் ஏரியா இருக்கு. அண்ட் வந்து அங்கால வந்து அந்த கார்டன் ஏரியா இருக்கு. நேர நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்கு. இங்கால சைட்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து பீச் தெரியுது. இது வந்து பீச் வியூ உள்ள மாதிரியான ஒரு ரூம் தான். பட் இது வந்து என்ன அப்படின்னு சொன்னா நார்மலா வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்தாலும் பெருசா வந்து அந்த பீச்சை வந்து பெருசா அட்மையர் பண்ணலாம். பிகாஸ் வந்து கொஞ்சம் தூரம் கூட இருந்தா கூட கொஞ்சம் ஹை ஃப்ளோவா இருந்தா தான் வந்து பார்க்க நல்லா இருக்கும். எஸ், இங்க வந்து ஒன்லி 2 மாடி தான் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம என்னன்னு சொன்னா இப்ப ரிசப்ஷன்ல இருந்து இங்க நடந்து வரதுக்கே நிறைய தூரம் போச்சு. ரொம்பவே பெருசா சுத்தி வந்தேன். நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், நாங்க சாப்பிட்றதுக்குன்னு தான் போயிருந்தோம். அப்புறம் சாப்பிடாம என்ன ரூமுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு நீங்க யோசிச்சு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அங்க போய் கேட்டுமா செம்ம பசியா இருந்தது. அவங்க எஸ் நாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா வந்து எல்லாமே 12:30க்கு பிறகுதான் குக் பண்ணி சர்வ் பண்ணுவாங்க அப்படின்ட்டாங்க. ஸோ உங்களுக்கும் பசி தான். பட் நாங்க என்ன பண்ணலாம், சரி ஓகே ரூம் கிடைச்சிட்டுன்னா ரூமை வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே எங்கேயாவது போய் சாப்பிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். வெளியே எங்கே இருக்கு என்ன இருக்கு ஒன்றும் தெரியல. ஸோ இப்போ நாங்கள் வெளியே போகிறோம். அண்ட் சோஃபா அவங்களுக்கு வந்து இந்த ஹோட்டல் என்வாயன்மெண்ட், அட்மாஸ்பியர், பீச் எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. நாங்கள் வந்து முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் பிரேக்ஃபாஸ்ட் எப்படியும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். பட் காட்டுறோம். எஸ், ஏன்னா நிறைய வெஸ்டர்ன் ஆக்கள் தான் இருக்காங்க, சாரி வெளிநாட்டு ஆக்கள் தான் இருக்காங்க. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து பீச் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்குது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இங்கே இருந்தே புக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, எங்களோட ரூம்ல இருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டா நடந்தாலே பீச் வந்துடும். ஒரு பெரிய தேசமா இருந்தது. அண்ட் இந்த பீச்சை பாத்தீங்களா, மோல்டீவ்ஸ்ல எல்லாம் இருக்கிற அந்த கிளியர் பீச் மாதிரி சூப்பரா இருக்குல்ல, அதுதான் இவங்களோட ஸ்பெஷாலிட்டியே. அண்ட் அதுல வந்து நிறைய போட் எல்லாமே போட்டிருந்தாங்க. என்னன்னு சொல்லினா எங்களோட பீச்சை வந்து கிளீனா மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, உங்களோட ஃபுட் பிரிண்ட்டை மட்டும் விட்டுட்டு போங்க, நிறைய குப்பையெல்லாம் போடாதீங்க, அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. அவ்வளோ நீட்டா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் உண்மையாவே இந்த பீச்சை பார்த்தோன்னே எனக்கு குளிச்சே ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேலாம் நல்லா போயிட்டு என்ஜாய் பண்ணேன். அண்ட் நிறைய வந்து போட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அங்கால இருந்தது. நீங்கள் அதை பே பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நீங்கள் நைட் டைமில் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, நடந்து திரியறதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போயிருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரீசனபிள் வெரைட்டிஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. வெஸ்டர்ன் ஆக்களுக்கு ஏற்ற மாதிரி ஐட்டம்ஸும் இருந்தது. அண்ட் அதை தாண்டி வந்து முட்டை, அப்பம் அந்த மாதிரி விஷயங்களும் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்களும் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டு நல்லாவே என்ஜாய் பண்ணோம். அண்ட் வந்து செம்ம பேக்டாக செம்ம க்ரௌடாக இருந்தது. ஸோ நீங்களும் பாசிக்குடா பக்கம் வாரீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த அமயா பீச்சை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய பேர் இதுக்கு நல்ல குட் ரிவ்யூ தான் சொல்லியிருந்தாங்க. அங்கே நிறைய பேர் மீட் பண்ணாக்களும் கூட இது ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் நெக்ஸ்ட் டைம் போனால் கூட இங்கே தங்குற அளவுக்கு எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்க. அண்ட் மறக்காமல் கிரேசி பாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய்.